ஐந்து முகம் கொண்டவர் ஈசன். அப்படிப்பட்ட ஐந்து முகம் படைத்த கடவுளுக்கு ஐந்து முகம் படைத்த மலரை வைத்து வழிபட்டால் வேண்டுமான வரத்தை கொடுப்பார். ஐந்து முகம் படைத்த மலர் என்ன தெரியுமா? வெள்ளெருக்கம்பூ என்று சொல்லக்கூடிய அந்த எருக்கம்பூ, தும்பை மலர், இதற்கு ஐந்து முகம் இருக்கிறது. இந்த இரண்டு மலர்களையும் கொண்டு ஈஸ்வரை வழிபட்டதே உண்டானால் வேண்டுமான மலரை வரத்தை கொடுப்பார். இதுதான் அவர் தலையில் அணியக்கூடிய மலர். சாதாரணமான பார்த்து இல்ல, ஒரு பேச்சுக்கு சந்தேகத்துல சோதனை செஞ்சு பார்த்தோம். நம்மளே கூட கிரிமினலுக்கு பார்த்தாங்கம்மா. அதுவும் இலக்கணமா பேசுறா, விசித்திரமா பேசுறா, மற்ற குறைச்சி மாதிரி பேசாத. இவன் நம்ம கிட்ட நல்லா மடிதப்பா வாயில் போயிடலான்னு பிளான் பண்ணி பேசுறாடியம்மா. ஒண்ணு கூட சொன்னாங்கம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் நீக்கவே இருக்கும். நாம யானு கேளு, வேந்தரவ தங்கச்சி மாதிரி கேன்சிங்கன்னு சொல்லி போட்டு நம்ம ஏமாத்திட்டு போயிட்டு என்ன பண்றது? ஆம்பளை ஆமை வேற மூட்டு இருக்கிறோம். ஏதாவது நப்பா அடிச்சு போயிட்டாலும் என்ன பண்றது? சரி கேளு, அடுத்து கேளு. ஏய் கொத்தி, இங்க பாரு, நீ மலை தேசத்துல இருக்கிறன்னு சொல்ற. ஆமா, எங்களுக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? நாங்க அரண்மனையில பாரு, எங்க கோட்டை பாரு, மாளிகை கூட கோபுரம், அப்படியே ஏத்து மேல கால் போட்டு அப்படியே நல்லா உட்காருவோம், தூங்குவோம். மெத்த வீட்டுக்குறோம், மாடி வீட்டுல. நீ மலைக்கு சொல்லி எங்க தங்குவ? உனக்கு வீடுக்குதா, உனக்கு வாசுக்குதா? என்னடி பண்றீங்க மலையில? அம்மா காட்டாருமா கொம்பு வெட்டி காட்டெருமை கொம்பு வெட்டி மோட்டு வள நாட்டி கவரிமான் என்று சொல்லக்கூடிய மானினுடைய ரோமத்தை எடுத்து கைதாக திரித்து ஆணையின் தத்தம் எடுத்து பெண்டைகளாக வரிந்து தாவாரம் தலை முடித்து தாவாரம் அமைத்து அந்த தாவாரத்தில் குடியிருக்கக்கூடிய கரூர் 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 தாய் போய் போய் தடுத்து வந்து யாரு கேளு, எங்கடா திடீர்னு நம்ம நாட்டுல அப்படி கப்பு வருது? நானு ரோட்டு பேரு ஓடுறா, இந்த பக்கம் பூ தர்மம் வண்டி போயிட்டாங்க. அப்படி விட்டானா கிடு 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 ஓடி போய் ரோடு பேரு கடைசி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொம்னாட்டு நானு இல்ல, திடீர்னு நாத்தம் வருது. வர்றமாப்பா, நாங்கெல்லாம் ராணி மாறு, எங்கத்துல நாத்தம் இங்க வருதுன்னு சொல்லி போய் பார்த்தா அவகிட்ட தான் நாத்தம் வருது. நான் கூட உண்மைதான் வருது, குளிக்க அந்த குறைச்சி சொல்றான். ஏமா தறிக்கொரு குறைச்சா நீங்க நினைக்கிற மாதிரி இழிவான குறவர் என்ன எந்த ஒரு ஜாதியை இழிவுபடுத்த கூடாது. சரி என்று சொன்னால் ஆண்டவன் படைப்பில் அனைத்தும் சமம். ஆனால் அவரவர்கள் வாழும் விதம் வெவ்வேறு. அப்படி இருக்க நாங்கள் வாழ்வது அந்த ஆவாரம் தலைவிடித்து அங்க வாழக்கூடிய குறவர். எனக்கு என்ன சந்தேகம்னா, குறவன்னு சொல்லி குறைஞ்சாதிரி எத்தனையோ ஜாதிக்குது, அதுல எந்த குறைச்சி? ஆமா, நீங்கள் நினைப்பது போல இந்த மாமிசம் உண்டு சூற அதிகமா சுத்தபத்தம் இல்லாம நாங்க நாத்தடிச்சு குறவர் கிடையாது. வேற எப்படிப்பட்ட குறவரு? நாங்கள் ஏழான சாதிக்கெல்லாம் இருக்கிறது. இந்த ஏழான சாதிக்கெல்லாம் மேலான சாதி அந்தரத்தில் வாழுகிற இந்திரஜால குறவர், இந்திரஜால குறவர், ஜால குறவர். எப்படி பேசணுமா எப்படி பேசுறான்? நானே நல்லா பேசுறேமா, கப்பலம் கப்பலன்றே நீ குறவ. கப்பாலானா கணத்து மேல ஓங்கி அடிச்சிருவேன். இது பேரு கபாலம். ராஜா ராணி 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 ராணி, நீ கொஞ்சம் எட்டவே நின்று சொல்லணும்.
நான் கேக்குறது மட்டுமே பதில் சொல்லு. இல்ல தாயி எங்க கிராஸ் ஏதோ உனக்கு அடிச்ச மாதிரி இருக்குது. ஏய், இது எத்தனை கிராஸ்னு தெரியாது. பாப்பா, பத்துக்கு ஏணி பேசு. கேவலம் ஒரு குறைக்கி. நம்மளுக்கு அவளுக்கு 7 8 8மா? நம்ம மேல மாலை நிக்கிறோம். சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா, நீ எந்த ஆந்திரத்துல தங்கு, வேற எங்கன்னா தங்கு, அது எனக்கு தேவையில்லை. எங்கனா தங்கு சொல்லி தங்கு, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு நாம எப்படி காலையில சாயங்காலத்துல மத்தியானத்துல நைட் 10 மணிக்குள்ள சாப்பிடுறோம். எப்படி சாப்பாடு சாப்பிடுறோம்? அதை விட தாயி, இது 7 சாதியில மேலான சாதின்னு சொன்னாங்களே, எங்க சாதி பெருமை என்ன தெரியுமா? என்ன பெருமை? ஆணும் பொண்ணு சேராத அழகா. ஏய், ஆடு பொண்ணு சேர மாட்டேன்றாங்களா? இருந்துட்டே ஒருத்தன் போறான், வாடகை வாடகை. ஏபியா காத்து கேரியா என்ன மணி உழுந்துட்டாடா அப்படியே. ஏபியா இந்த குவார்த்தி சொல்றா. இதுதான் தாயலி மகனா. இந்த குவார்த்தி சொல்றா. தெரியும் தெரியும் எனக்கு. ஆம்பளம் பொம்பளும் சேர மாட்டாங்க எங்க ஜாதியில அப்படி சொல்றாளே. ஆணும் பொண்ணு சேர்ந்தாதான் குழந்தை பிறக்கும். ஆமா, இவ கையில குழந்தை வச்சுக்கிறாளே. என்ன யாரு நீ கூட்டி குழந்தை? எப்படி ஆடு பொண்ணு சேர கையில குழந்தை எப்படி வந்துச்சு? அம்மா, இந்த குழந்தை உருவானது எப்படி தெரியுமா? பிள்ளை இல்லா காலத்திலே போக மாட்டோம். என்ன செய்வோம் தெரியுமா? எங்க அண்ணன் கோயிலுங்கிட்ட போவோம். எந்த கோயிலா? எங்க அப்பா தான் கோயிலா. ஏண்டா யானி பிள்ளை கோயிந்தா? நான் குப்பச்சி பாரு கோயில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது இல்லம்மா, எம்பெருமான் ஆண்டவர் ஏழுமலை ரகுராமன் மேல்மலை தங்கி அவரே எங்க சித்தப்பா. அந்த குருமனுக்கும் அந்த குரத்துக்கு என்ன இருக்குது? நீங்க அப்படி வச்சிருக்கிறியா? நீங்க அப்படி வச்சிருக்கு வரா? நீங்க அப்படி அறுக்கிறதுக்குள்ள இடுப்பெல்லாம் போயிடும். நம்ம நாட்டுல அப்படி இருக்குது. இவன் மூங்கில் போல் வளருன்னு சொல்றா, பார்மையில நெல்லு வேலைன்னு சொல்றா. பாப்பா, ஆமா, அந்த நெல்லாகப்பட்டது சரி. அப்படி மூங்கில் போல் வளரக்கூடிய நெல்லு அது எப்படி அறுக்குறீங்க? எதை வச்சு அறுக்குறீங்க? எவ்வளவு மாடு கட்டி போரடித்தால் மாறாது என்று சொல்லி ஆணை கட்டி போரடிக்கும் அழகான நாடு மலை நாடு. கீழ் நாட்டுல மாடு வச்சு நீங்க வளர்ப்பீங்க. அந்த மாட்டுக்கு புனை கட்டி அது மெருக்கடிப்பீங்க. எங்க நாட்டுல யானைங்க அதிகமா இருக்குது. எங்க நாட்டுல இருக்கக்கூடிய நெல்லை எடுத்து யானைகள் நீர் பருந்த செல்லக்கூடிய அந்த பாதையில பரப்பி விட்டுட்டா அந்த யானைகளுடைய காலுக்கு மிதிப்பட்டு நெல்லுக்கு நெல்லும் பிரிந்து விடும். யானைகள் அந்த பிள்ளை தின்று நீர் எறிந்து விட்டு செல்லும். எங்களுக்கு நெல் வந்து சேரும். அப்படி அந்த நெல் அடிக்கும் பொழுது ஒரு கட்டுக்கு எத்தனை தெரியுமா நெல் வரும் தெரியுமா? 7 மரக்கா நெல் வரும் ஒரு செமைக்கு. என்னடா மரக்காயா? ஒரு செமைக்கு எவ்வளவு ஆகும் தான் சொன்னேன். நான் கேட்டு வாங்க, நீ கேட்காம வாங்குற தண்டி ஆட்டு சீட்டு வச்சு நிஜமாவே எல்லாம் கேட்டுக்காங்க. ஒரு செமைக்கு 1 மானமா 2 மானமா தான் ஆகும் நம்ம நாட்டுல. ஆணு கட்டி போர் அடிக்கிறாங்களாம். எவ்வளவு ஆகும் அது ஒரு செமைக்குன்னு கேட்டா 7 வரலாம் ஆகும். அம்மா சரி, அதெல்லாம் விட்டுருக்கா லிஸ்ட் கேட்கலாம். சரி, எனக்கு சந்தேகம். இவன் மழைக்கிறன்னு சொல்றான், மூணு வாரத்துல இல்லன்னு சொல்றான். இருந்தாலும் மழைக்காலானா எங்குக்குவாங்க, பனிக்காலானா எங்குக்குவாங்க, வெயில் காலானா எங்குக்குவாங்க, அங்கேதான் இருக்குவாங்களா இல்ல அங்கேயே செத்து போயிருவாங்களா? பாதி பேரு யாரும் கேளு, மழை பெஞ்ச உயிரோடு இருக்குவாங்களா? ஏமா காலங்கள் 3 காலங்கள், பனிக்காலம், வெயில் காலம், குளிர் காலம், எத்தனை காலங்கள். நீங்க வெயில் காலம்னா எங்குக்குவீங்க, மழை காலம்னா எங்குக்குவீங்க. அது சந்தேகம் சொல்லுமா? மத்தியே எடுத்து போயிடும். நாங்கள் அப்படி புறவரின மக்கள், நாங்கள் உணவோடு உண்டு அங்கே வாழ்கிறோமா? எங்களுடைய தொழிலுக்காக வந்திருக்கிறீங்களே, எங்கெங்க எப்படி எப்படி அந்த காலத்துல போயிருப்பீங்க? தாயி என்ன பண்ணுவீங்க? அம்மா அம்மா குளிர்காலம்
குளிர்காலம் ஆமா. குளிர்காலம் ஆமா. பனிகாலம் இந்த வெயில் காலம் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல குளிர்காலம் ஆனால் மலையை விட்டு கீழே இறங்குவோம். ஏன் என்ன காரணம்? ஏன்னா குளிர்காலத்துல நாடு நகரமா சென்று சரி. அங்க கூட தட்டி கொடுத்து வச்சு அங்க இருக்கக்கூடிய பொன்பொருளை வாங்கிட்டு வருவோம். செட்னல் வாங்கிட்டு வந்து நாங்க பிழைக்கிறது வளர்க்கிறோம். ஆனா வெயில் காலத்துல மலையை விட்டு கீழே இறங்க மாட்டோம். காரணம் ஏன்னா எல்லா மரத்தையும் ரோடு போறதுக்கே வெட்டி போடுறீங்க. ஒரு வெயிலுக்கு பாருங்க, இன்னைக்கு பொழுதுக்கு அர்ஜென்டா சாடுறாங்க, வெயில அப்படி மக்க சாவறாங்க. மரமட்டை வளர்த்து வச்சிருந்தா அந்த நெல்லுல இருந்துக்கலாம். எல்லா மரத்தையும் வெட்டி நாசம் பண்ணி மழை வராத போய் இந்த வெயில்ல நான் இப்படி சுத்திட்டு வந்தா அந்த வெயில் காலத்துல இவங்க வருஷம் பாரதம் போட்டா போட மாட்டாங்க. இவங்க தான் 10 வருஷத்துக்காரங்கள 15 வருஷத்துக்காரங்கள பாரதம் போடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? அப்படி மரம் இல்லாத காரணத்தால் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்குது. இதனால இந்த வெயில்ல வந்து போனா நான் உடம்பு கருத்து போயிரும் சொல்லி நான் வெயில் காலத்துல எங்க நாட்டிலேயே இருப்பேன். ஏன்னா மலை நாட்டுல மரம் அதிகமா இருக்கும். குழு குழு குழுன்னு எங்க காடு அவ்வளவு அருமையா இருக்கும். அங்கேயே தங்கி இருக்கும். ஏமா இல்ல இவங்க உடம்பு முதுங்க பாரு, அப்படியே பரப்பரப்பர செக்க செவேன்னு இருக்குது இல்லையா? இதுக்கு தாண்டி வெயில் காலம். ஆனா அவங்க மழையிலே இருந்துடுறாங்க. ஆமா தாயி, வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு மழை தேய்ச்சி இருந்துடுறாங்க. இதுக்கு கூட அம்மா சினிமா நடிக்க மாதிரி கூட சினிமா நடிக்க மாதிரிக்கிறா. அம்மா தாயி நக்குமா மாதிரிக்கிறா. அப்படி இருந்தாலும் தாயி, சொல்லுமா. அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியே நான் சொல்லிட்டே இருக்கிறேன் தாயி. கை குழந்தை பசி ஆளை அழுகுதம்மா தாயி. ஐயோ இவ உட்காந்து ஒரு நாட்டு மக்கள் பாப்பாங்க. வாய் நிறைய பசின்னு சொல்றாரு. ஐயோ பாவா பேருந்தவ சோறு போடக்கூடாதா? இதுக்கிட்ட சோறு கூட கெதில்லான்னு கேவலம் பண்றதுக்கு முன்னாடி போய் அண்டா குண்டெல்லாம் சோறு இருக்குது. போய் என்ன எடுத்துட்டு வர ஆனால் இந்த கன்னி பெருந்தரவாவுடைய கையினால் நான் அன்னசாதம் வாங்கி உண்ண வர கிடையாது. ஜாதியந்தா புத்தி குலமந்தா ஆச்சாரம். குறவரின மக்கள் எப்பொழுதுமே பட்டினியா ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு வாய் சாதமாவது அந்த வீட்டுல வாங்கி சாப்பிட்டு தான் மற்ற தொழிலை செய்வாங்க. ஒருவேளை நான் சாப்பாடு உண்ணாமல் இவங்க கிட்ட நான் குறி சொன்னதே உண்டானா என் ஜாடை எறிந்து இவள் பாஞ்சாலி என்று சிறையிடுவதற்கு வாய்ப்பா இருக்குது. அதனால அன்னசாதம் வாங்கி உண்ணுவது போல இங்கிருக்கு காராபசுவிற்கு அந்த சாதத்தை கொடுத்து சாப்பிட்டதை போல நாம சொல்லிடுறோம். அம்மா சாப்பிட்டு விட்டோம் தாயே, என் கை கொடுத்த பசி தூக்கவே முடியாது. சாப்பிட்ட தாய். இன்னொரு அண்டா எட்டு போனேன். அண்டா நிறைய சோறு குழம்பு இருக்குது. அம்மா ஒரு அண்டா போதுமா? பெரிய அண்டாவா கொண்டு தாய். போதும் சாப்பாடு போல. இது தூக்க முடியல, தூக்கி பேங்க் வச்சிரு. இல்ல நான் மாதிரி நிஜமா உத்தமா போச்சுங்களா அனைத்துமே தந்தேன். சரி, பசி ஆயிட்டு எங்களுக்கு குறி சொல்லணும். ஆகட்டும் தாய். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணுக்குது. என்னம்மா? அந்த சந்தேகத்தை கேட்கிறையா? சொல்லுமா. சொல்லுவாமா.